நாங்கள் 3 விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசினோம். டவுன் பேசுகிற மக்களுடைய அரசியல் பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, பொதுவாக டவுன் பேசுகிற மக்கள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதை பற்றி சொன்னோம். ஜனாதிபதி நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் அதே வேளையிலே நாட்டிலே ஒரு இனவாத கருத்து ஏற்படாத வண்ணமாக பொதுவான நாட்டு பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் அதிலேயும் அப்படியான விஷயங்களை நாங்கள் ஈடுபடுவோம். ஆனால் இன்றைக்கு புதிய அரசியலமைப்பு அது நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை எங்களுக்கு மட்டுமல்ல, புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதாக சொல்லியிருந்தார்கள். அது இன்னமும் 2 வருஷமாகியும் இன்னும் முதல் படி கூட எடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு அவர் சொன்னார், இல்லை செய்வோம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன், அது வெகு விரைவிலே அந்த பணிமுறைகள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதனை செய்வேன் என்று சொன்னார். அதற்கு தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கிற 2 பேர், சாணக்கியன் ராசமாணிக்கமும் நிசாம் காரியப்பரும் சொன்னார்கள், அந்த தெரிவுக்குழுவிலே எந்த முடிவும் வராது, அது நேரம் விரயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு என்பதை தெளிவாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் சொன்னார், அந்த தெரிவுக்குழு தலைவரோடு தான் இன்றைக்கு பேசிவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை பற்றி எங்களுக்கு அறிய தருவதாக சொன்னார். நிலப்பிரச்சனை, காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கையை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு காணியே கிடையாது. அது பற்றி பேசின போது அதுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது அந்த கம்பெனிகளுக்கு அந்த காணிகள் கொடுத்திருக்கிற காரணத்தினாலே அவர்களோடு பேசித்தான் அந்த முடிவெடுக்க வேண்டும் என்ற தோரணையிலே தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லேயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல, சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்க நீ பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.